அத்தியாயம் 65. தித்திக்கும் திட்டம். போன அத்தியாயத்துல ஹிப்பலாஸ் நினைச்ச மாதிரி கொள்ளைத் தலைவனை தான் கொல்லலன்னு இளஞ்செழியன் சொல்றதையும், கொஞ்ச நாள்லயே கொள்ளைத் தலைவனோட நண்பனான இளஞ்செழியன் அவன் கிட்ட இருந்து கப்பல் ஓட்ட கத்துக்கிறதையும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து கொள்ளைத் தலைவனுக்கும் இளஞ்செழியனுக்கும் திடீர்னு ஏற்பட்ட நட்பை பார்த்து சந்தேகப்பட்ட மத்த கொள்ளைக்காரர்கள் 15 நாள் ஆகியும் கார்டாபி முனை கண்ணுக்கு கூட தெரியாதத பார்த்து அந்த இரவு எல்லாரும் ரகசியமா கூடி ஆலோசனை செஞ்ச சமயத்துல மரக்கலத்தோட நேர் எதிர்ல வானத்துல துருவ நட்சத்திரத்தை பார்த்து எல்லாருக்கும் கோபம் வந்தது. தங்களோட இஷ்ட விரோதமா கப்பல் திசை திரும்பி ஓட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பின கொள்ளைக்காரர்கள் மரக்கலத்தோட மறுமுனையில ரொம்ப சாந்தமா சுக்கான பிடிச்சு நின்னுகிட்டு இருந்த இளஞ்செழியனை நோக்கி கூட்டமா நடந்தாங்க. சுக்கான பிடிச்சு கப்பலை ஓட்டிக்கிட்டு இருந்த இளஞ்செழியன் தன்னோட எதிர்முனையில கொள்ளைக்காரர்கள் கூடி பேசினதையும், அவங்க ஆகாயத்தை நோக்கி எதையோ சுட்டி காட்டி கைகளை ஆட்டினதையும் அவங்க தன்னை நோக்கி வரதுக்கு முன்னாடியே பார்த்து தன்னை நோக்கி கொஞ்ச நேரத்துல ஆபத்து வரப்போகுதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டான். கொள்ளைக்காரர்களுக்கு தெரியாம கப்பலோட திசைய மாத்தினதுக்கான சரியான காரணத்தை சொல்லலனா கொஞ்சம் கூட கருணை இல்லாம தன்னை அந்த இடத்திலேயே வெட்டி போட்டுருவாங்கன்னு உணர்ந்திருந்த இளஞ்செழியன் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதவன மாதிரி முகத்தை அமைதியா வச்சுக்கிட்டு கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கிற ஒரு அடிமைய மாதிரி சுக்கான பலமா பிடிச்சுக்கிட்டு நின்னான். மரக்கலத்தோட இடைப்பகுதியை தாண்டி இளஞ்செழியனை நோக்கி வந்த கொள்ளைக்காரர்கள் தூங்கிக்கிட்டு இருந்த மத்த அடிமைகளை தொந்தரவு செய்யாம அமைதியா வந்து இளஞ்செழியன் பக்கத்துல நின்னுகிட்டு அவனை குரூரமா பார்த்தாங்க. அவங்கள கவனிச்ச இளஞ்செழியன் அவங்கள பார்த்து லேசா சிரிச்சிட்டு, ஏன் நிற்கிறீர்கள், இப்படி பக்கப்பலகையில் சாய்ந்து கொள்ளலாமேன்னு தனக்கு பக்கத்துல இருந்த இடத்த காட்டினான். அவன் சாந்தமா பேசுறத பார்த்து கப்பல் திசை மாறியதற்கு இவன் பொறுப்பாளி இல்லையோன்னு குழம்பின கொள்ளைக்காரர்கள் அங்க இருந்த கப்பல் உபதலைவனை பார்த்தாங்க. அந்த உபதலைவனும், ஒருவேளை இவன் செயலுக்கு காரணம் நமது தலைவராய் இருந்தால் நமது கதி அதோகதி ஆகிவிடுமே நீ யோசிச்சு ஏவு இறக்கம் இல்லாம கொள்ளைத் தலைவன் தன்னோட கண் எதிரிலேயே அவனை எதிர்க்கிறவங்கள குத்தி கடல்ல தூக்கி எறியறத பார்த்திருந்ததால எதையும் இளஞ்செழியன் கிட்ட கேட்க பயந்துகிட்டு மத்த கொள்ளைக்காரர்களை குழப்பமா பார்த்தான். அவங்க எல்லாரும் குழம்பி இருந்தத பார்த்து அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் அவனுக்குள்ளேயே லேசா சிரிச்சுக்கிட்டு, கொள்ளைத்தலைவன் மேல அவங்க எல்லாருக்கும் இருக்கிற பயமே அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டான். திரும்ப எல்லாரையும் பார்த்து, பக்கப்பலகையில் இடம் நிரம்ப இருக்கிறதே, அப்பொழுதே கூறினேனே, சாய்ந்து கொள்ளலாமேன்னு திரும்பவும் கூப்பிட்டான். உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, பக்கப்பலகையில் நாங்கள் சாய்ந்து கொள்ள வரவில்லை, இளைப்பாறவும் நோக்கமில்லைன்னு சொல்லிட்டு மத்த கொள்ளைக்காரர்களை பார்த்து என்னன்னு கேட்டான் உபதலைவன். உடனே மத்த கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் அவனுக்கு ஆமோதிக்கிற மாதிரி, ஆம், நாங்கள் அதற்கு வரவில்லைன்னு முணுமுணுத்தாங்க. அப்படியானால் வேறு அலுவல் ஏதாவது இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தான் இளஞ்செழியன். உடனே உபதலைவன் கோவமா இளஞ்செழியனை பார்த்து, கப்பல் ஏன் இன்னும் கார்டாபி முனையை அடையவில்லைன்னு கேட்டான். அதை கேட்டு உபதலைவனை வியப்பா பார்த்த இளஞ்செழியன், கார்டாபி முனையா, அது எங்க இருக்கிறதுன்னு கேட்டான். எங்க இருக்கிறது என்று உனக்கு தெரியாதான்னு கோவமா கேட்டான் உபதலைவன். அதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி திருன்னு முழிச்ச இளஞ்செழியன், கார்டாபி முனை ஒன்று உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது இருக்கும் இடம் எனக்கெப்படி தெரியும்? நான் என்ன கடற்கொள்ளைக்காரனா? எரித்திரிய கடலில் பயணம் செய்திருக்கிறேனா? தமிழகத்தை விட்டு நான் வெளியே சென்றதில்லையே. இந்த பயணமும் உங்கள் தயவினால் தானே நடக்கிறதுன்னு வருத்தமா சொன்னான். அந்த பதில கேட்டு கொள்ளைக்காரர்கள் திரும்ப ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கொள்ளைக்காரன், ஆமாம், இவனுக்கு எப்படி இந்த தூர தேசங்கள் தெரியும்னு கேட்டான். அது மட்டுமல்ல, கப்பலை ஓட்டவும் நீங்கள்தானே சொல்லிக் கொடுத்தீர்கள்னு அவங்களுக்கு தான் கடமைப்பட்டவன்ற மாதிரி பேசின இளஞ்செழியனை மடக்கி, அதனால்தான் கப்பலை திசை மாற்றி ஓட்டுகிறாயான்னு கோவமா கேட்டான் உபதலைவன். கப்பல் திசை மாறி போகிறதான்னு குழம்பின மாதிரி கேட்டான் இளஞ்செழியன். அதோ பார், அது என்ன தெரியுமான்னு வானத்தை சுட்டி காட்டி கேட்டான் உபதலைவன். தெரியாமல் என்ன, எங்கள் நாட்டில் துருவ நட்சத்திரம் என்று சொல்வார்கள்னு சொன்னான் இளஞ்செழியன். கடற்பிரயாணிகளும் கப்பலோட்டிகளும் இதை வடதிசை நட்சத்திரம் என்று சொல்வார்கள்னு கடுமையா சொன்னான் உபதலைவன். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு சம்பிரதாயம்னு சொன்னான் இளஞ்செழியன். சம்பிரதாயத்தை பற்றி நான் குறிப்பிட வரவில்லை. வேறு எதை குறிப்பிட விரும்புகிறீர்கள்?
கப்பல் போகும் திசையை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது இந்த கப்பல் வடக்கு திசையில் போகிறது. கப்பலின் முனை அதோ உங்கள் துருவ நட்சத்திரத்துக்கு நேராக இருக்கிறது. வடதிசையில் செல்ல வேண்டுமானால் மாலுமிகள் அந்த நட்சத்திரத்தை அடையாளம் வைத்துத்தான் மரக்கலத்தை செலுத்துவார்கள் சொன்னா உபதலைவன். புரிகிறது புரிகிறது சொன்னா இளஞ்செழியன். என்ன புரிகிறது உனக்கு அதட்டி கேட்டான் உபதலைவன். கப்பல் வடதிசையில் போகிறது என்று புரிகிறது சாவதானமா சொன்ன இளஞ்செழியன் திரும்ப குழம்பின மாதிரி எல்லாரையும் பார்த்து, ஆமாம், இதை சொல்ல ஏன் இத்தனை பேர், எதற்காக இத்தனை கோபம்னு கேட்டான். தமிழா, நீ உண்மையில் ஏதும் அறியாதவனா அல்லது அறிந்துதான் இதை செய்பவனா என்பது எங்களுக்கும் புரியவில்லை. இந்த குற்றத்தை நீ அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் உன் உடலை குத்தி கிழித்து எறிவதைத் தவிர எங்களுக்கு வேறேதும் வழியில்லை. இந்த மரக்கலம் கார்டாவி முனைக்கு செல்ல வடமேற்கில் சென்றிருக்க வேண்டும். சென்றிருந்தால் இத்தனை நாள் முனையை நாம் அடைந்திருப்போம். ஆனால் சுக்கான் பிடிக்கும் நீ துருவ நட்சத்திரத்துக்கு நேர் எதிரில், அதாவது நேர் வடக்கில் கப்பலை செலுத்தியிருக்கிறாய். இன்று வரை நாங்களும் அதை கவனிக்கவில்லை. மரக்கலம் இப்படியே போனால் என்ன ஆகும் தெரியுமா படபடப்பா பேசினா உபதலைவன். என்ன ஆகும் எதுவுமே தெரியாதவன மாதிரி கேட்டான் இளஞ்செழியன். கார்டாவி முனைக்கு செல்ல மாட்டோம், அதற்கு பதிலாக பறவை தீவுக்குச் செல்வோம் சொல்லி அந்த தீவை பத்தி நினைச்சு பயந்தான் உபதலைவன். பறவை தீவா? அது எங்கே இருக்கிறது சந்தேகமா கேட்டான் இளஞ்செழியன். கானாவுக்கு கீழே கடுமையா சொன்னான் உபதலைவன். கானாவா குழப்பமா கேட்டான் இளஞ்செழியன். ஆம், அரபு நாட்டு துறைமுகம். கப்பல்கள் சிறிது திசை மாறினாலும் பாறைகளில் மோதி சுக்குநூறாகக்கூடிய பயங்கர பிரதேசம். அப்படி கப்பல் உடைந்து தப்புபவர்களை பிடிக்க சாம்பிராணி நாட்டு மன்னன் இலியாசு தன் வீரர்களை அரபு எல்லை பூராவும் காவல் வைத்திருக்கிறான். அவர்களிடம் பிடிபட்டால் நாம் ஆயுள் பூராவும் அடிமைகள். மன்னன் பொல்லாதவன். அதைவிட பொல்லாதது பெரும் பாறைகள் நிறைந்த அரபு நாட்டு கடற்பகுதி. அதைவிட மோசம் பறவைத்தீவு. பறவைத்தீவை அணுகும்போதே ஏராளமான பலதரப்பட்ட பறவைகள் மரக்கலத்தை நோக்கி வரும். அவற்றில் பெரும் கழுகுகளும் உண்டு. ஆயிரக்கணக்கான கழுகுகள் ஏக காலத்தில் இந்த மரக்கலத்தில் பாய்ந்து மனிதர்களின் முகங்களையும் கண்களையும் கைகளையும் கொத்தினால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு தன்னோட பேச்ச நிறுத்தின உபதலைவன் ஒரு நிமிஷம் இளஞ்செழியனை பார்த்தான். உபதலைவன் சொன்ன விஷயம் எல்லாம் முன்னாடியே இளஞ்செழியனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் தெரியாத மாதிரி பாசாங்கு செஞ்சு அதை கேட்டு பயப்படுற மாதிரி நடிச்சான் இளஞ்செழியன். தமிழ்நாட்டுக்கு வர யவன, அராபிய, எகிப்திய வர்த்தகர்கள் கிட்ட இருந்து எரித்திரிய கடல் பகுதியோட பல விவரங்களை முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த இளஞ்செழியன் ஒரு காரணமாதான் பறவை தீவை நோக்கி கப்பலோட திசைய மாத்தியிருந்தான். அந்த கொள்ளைக்காரர்கள் கவனிச்சதும் தனக்கு பேராபத்து இருக்குன்னு உணர்ந்த படைத்தலைவன் அதை சமாளிக்கிறதுக்கான வழியையும் முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தான். அதனால கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம உபதலைவனை பார்த்து, நீங்கள் சொல்வதை கேட்கவே பயங்கரமாய் இருக்கிறதே, அப்படியானால் எதற்காக இந்த மரக்கலத்தின் தலைவர் துருவ நட்சத்திரத்தை பார்த்து சுக்கானை பிடிக்கச் சொன்னார்? அவருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியாதோ கேட்டு பயந்த மாதிரி பாசாங்கு செஞ்சான் இளஞ்செழியன். அவன் சொன்னதை கேட்டு கொள்ளைக்காரர்களுக்குள்ள சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. வடதிசையில கப்பலை திருப்ப சொன்னது கொள்ளை தலைவன்னு தெரிஞ்சதும் பயந்த உபதலைவன், இதை ஏன் முன்பே சொல்லவில்லைன்னு கத்தினான். தலைவர் உத்தரவுன்னு அடக்கமா சொன்னான் இளஞ்செழியன். எங்களிடம் மறைக்க சொன்னாரா தலைவர்? இருக்காது, ஒரு காலும் இருக்காதுன்னு கத்தினான் உபதலைவன். அதை கேட்டு இருக்காது இருக்காதுன்னு மத்த கொள்ளைக்காரர்களும் கத்தினாங்க. எல்லாம் இவன் தந்திரம்னு சொன்னா ஒரு கொள்ளைக்காரன். ஏதோ சொல்லி தலைவரை ஏமாற்றியிருக்கிறான்னு சொன்னா இன்னொரு கொள்ளைக்காரன். அடுத்த வினாடி கொள்ளைக்காரர்கள் சத்தம் அதிகமாகவே கீழ்த்தளத்துல இருந்த கொள்ளைக்காரர்களும் மேல் தளத்துக்கு ஓடி வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சுக்கான பிடிச்சுக்கிட்டு இருந்த இளஞ்செழியனை எல்லா கொள்ளைக்காரர்களும் சூழ்ந்துகிட்டாங்க. கொல்லுங்கள் அவனைன்ற சத்தம் நாலா பக்கமும் பரவிச்சு. உபதலைவன் தன்னோட கத்தியை இடையில இருந்து உருவினான். இப்படி சாமர்த்தியமா எல்லா கொள்ளைக்காரர்களையும் ஒரு காரணமாவே கூச்சல் போட வச்சிருந்தான் இளஞ்செழியன். அடுத்த வினாடி, என்ன இங்கே கூச்சல்னு ஒரு பயங்கரமான குரல் கேட்டு கொள்ளைக்காரர்கள் பயந்து போய் பின்பக்கமா திரும்பினாங்க. அவங்களுக்கு எதிரில கோவமா பெரிய மீசையோட 6 அடி உயரத்துல நின்னுகிட்டு இருந்தான் கொள்ளைத்தலைவன். கொள்ளைத்தலைவனை பார்த்து புலிய பார்த்த ஆட்டுக்குட்டிகளை மாதிரி சிதறி ஓட முயற்சி பண்ணாங்க கொள்ளைக்காரர்கள். என்ன இங்கே கூச்சல்னு 2வது தடவை தலைவன் கத்தினதும் இருந்த இடத்திலே நின்னாங்க கொள்ளைக்காரர்கள். இளஞ்செழியன் பக்கத்துல உருவின வாளோட நின்ன உபதலைவனை பார்த்து, எதற்கு அந்த கத்தி
கேட்டான் கொள்ளைத் தலைவன். இவனை கொல்லன்னு சொன்னான் உபதலைவன். இந்த கப்பலில் தண்டனை விதிக்கும் உரிமை உனக்கா எனக்கான்னு பயங்கரமா கேட்டான் கொள்ளைத் தலைவன். தங்களுக்குத்தான். அப்படியானால் சுக்கான் பிடிப்பவனை ஏன் கொல்ல முயன்றாய்? இவர்களை எதற்காக திரட்டி இங்கு கொண்டு வந்திருக்கிறாய்? எங்கள் எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது. யார் மேல் சந்தேகம்? இந்த தமிழன் மேல். ஏன்? கப்பல் பறவை தீவை நோக்கி ஓடுகிறதுன்னு சொன்னான் உபதலைவன். ஓடினால் என்னன்னு கேட்டான் கொள்ளைத் தலைவன். எல்லோரும் அழிக்கப்படுவோம்னு சொன்னான் உபதலைவன். அதை கேட்டு கொள்ளைத் தலைவன் தன்னோட பெரிய மீசைய தடவிக்கிட்டே, பறவை தீவுக்கு போக வேண்டாம், வேறெங்கு போக வேண்டும் என்பது உன் விருப்பம்னு கேட்டான். கார்டாபி முனைக்குன்னு மென்னு முழுங்கி சொன்னான் உபதலைவன். அதுக்கு கொள்ளைத் தலைவன் மத்த கொள்ளைக்காரர்களை பார்த்து, உங்கள் உபதலைவன் நம்முடன் வர இஷ்டப்படவில்லை, கார்டாபி முனைக்கு செல்ல விரும்புகிறான், அங்கு அனுப்பிவிடுங்கள் சொல்லிட்டு தன்னோட அறையை நோக்கி 2 அடி நடந்து திரும்ப கொள்ளையர்கள் பக்கம் திரும்பி, கப்பல் ஏன் திசை மாறிவிட்டது என்பதை அறிய வேண்டுமானால் என் அறைக்கு வாருங்கள், நாம் போகும் இடத்தில் எத்தனை லாபம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு தன்னோட அறைக்கு கடகடன்னு நடந்தான். கொள்ளைத் தலைவனோட பேச்சு கொள்ளையர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. கொள்ளைக்காரர்கள் அங்க இருந்து ஓட முயற்சி பண்ண உபதலைவனை நெருங்கி, பிடி பிடி அவனைன்னு கத்தினாங்க. இன்னும் சில பேர் கார்டாவி முனைக்கு போ, இந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னு உபதலைவனை பார்த்து சிரிச்சாங்க. மன்னித்து விடுங்கள் என்னைன்னு கத்திக்கிட்டே ஓடின உபதலைவன் கொள்ளைத் தலைவனோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். கொள்ளைத் தலைவன் உபதலைவனை ஒரு வினாடிதான் பார்த்தான். அடுத்த வினாடி தன்னோட காலை உதறி அவனை தள்ளி விட்டு, இந்த கப்பலில் தலைவனுக்கு எதிராக இரவில் சதி செய்பவர்களுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சான். கத்தி கதறின உபதலைவனை கொஞ்சம் கூட தயை தாட்சண்யம் இல்லாம கடல்ல தூக்கி போட்டாங்க கொள்ளைக்காரர்கள். சில பேர் கடல்ல விழுந்த அவனை எட்டி பார்த்து, கார்டாபி முனை அந்த பக்கம் இருக்கிறது, போ போன்னு சொல்லி சிரிச்சாங்க. பணத்தையே பிரதானமா நினைச்சுக்கிட்டு சுத்துற கொள்ளைக்காரர்களை நினைச்சு உள்ளுக்குள்ள சிரிச்சான் இளஞ்செழியன். அடுத்த நாள் கொள்ளைத் தலைவன் மத்த கொள்ளைக்காரர்களை தன்னோட அறைக்குள்ள கூப்பிட்டு கப்பல் திசை மாறினதுக்கான காரணத்தை சொன்னப்போ, கூடவே இளஞ்செழியனும் 50,000 பொற்காசுகளுக்கு குறையாம சம்பாதிக்க ஒரு அருமையான திட்டத்தையும் சொன்னான். திட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அதுல இருந்த ஆபத்தை நினைச்சு பயந்தாங்க கொள்ளைக்காரர்கள். அவங்க மனசுல, பறவை தீவை கடந்து கானா துறைமுகத்தில் இறங்கி சாம்பிராணி பொதிகளை கைப்பற்றினால் லாபம் பெரிதுதான். ஆனால் பறவை தீவை கடப்பது எப்படி? அதற்கு அப்பாலுள்ள ஜலசந்தியில் சதா வீசும் சூறாவளியில் மரக்கலம் எப்படி செல்லும்? அப்படியே சென்றாலும் கானாவிலுள்ள இலியாசு அரசன் வீரர்களிடம் சிக்கினால் நிரந்தர அடிமை வாழ்வு கிடைக்குமே, அதிலிருந்து தப்புவது எப்படின்னு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுல இருந்து அவங்களுக்கு தெளிவு ஏற்படுத்த நினைச்ச இளஞ்செழியன், மரக்கலத்தை பறவை தீவுக்கு மேற்கே செலுத்தி அரபு நாட்டு ஓரமாக சென்றால் கழுகுகளிடமிருந்து தப்பலாம் என்று தலைவர் சொல்கிறார். பாய்மரங்களை அவிழ்த்துவிட்டு துடுப்புகளை மாத்திரம் கொண்டு மரக்கலத்தை நகர்த்தினால் கானாவை அடைவது எளிது என்பது தலைவர் கருத்து. அங்கு சென்றபின் தரையிலுள்ள படையை சமாளிப்பது என் பொறுப்பு. நாளை முதல் இங்குள்ள அடிமைகளுக்கு நான் தரைப்போர் முறையை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் துறைமுகத்தில் கப்பலை கவனித்துக் கொள்ளுங்கள். தரையில் இறங்கிச் சென்று சாம்பிராணி பொதிகளை கொள்ளையடிப்பதை நான் கவனித்துக் கொள்கிறேன்னு சொன்னான். அவனோட திட்டம் கொள்ளையர்களுக்கு திருப்தியா இருந்தது. அடுத்த நாள்ல இருந்து அவங்க இளஞ்செழியனையே கப்பலோட உபதலைவனா மதிச்சாங்க. இளஞ்செழியன் அடிமைகளோட தலைகளை நீக்கிட்டு அவங்களுக்கு தரையில போர் செய்ய கத்து கொடுத்தான். இவ்ளோ ஏற்பாட்டுலையும் கலந்துக்காம ஹிப்பலாஸ் மட்டும் ஒதுங்கி இருந்தான். இளஞ்செழியனோட நடவடிக்கை அவனுக்கு பயமாவும் குழப்பமாவும் இருந்தது. அன்னையில இருந்து 8வது நாள் மரக்கலம் அரபு நாட்டு கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருந்தது. தூரத்துல கானா துறைமுகத்தோட பந்தங்களும் கலங்கரை விளக்கமும் தெரிஞ்சது. துறைமுகம் நெருங்குகிறது, மரக்கலத்தின் பந்தங்களை அவிழுங்கள்னு உத்தரவு போட்டான் இளஞ்செழியன். துடுப்புகள் மட்டும் துழாவிக்கிட்டு பாய்மரம் கட்டப்படாம நிசப்தமா அந்த மரக்கலம் கானா துறைமுகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அடுத்து நடக்க போறது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.